உயிர்த்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலோவுக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த 25 பக்கங்களை கொண்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2018 நவம்பர் 29 அன்று வவுனதீவிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு திசை திருப்பியமை இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் அலோ அடையாளம் காட்டிக் கொடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாணந்துறை பகுதியில் உள்ள மற்றும் ஒரு புலனாய்வாளர் இவ்வாறான தாக்குதல் ஒன்றை நடைபெறவுள்ளதாக முன்னரே எச்சரித்தும் புலனாய்வு பிரிவு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தாக்குதலுக்கு பின்னர் அந்த புலனாய்வு விடுதலையான போதும் சுரேஷ் அலோ அவரை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து நன்றி தெரிவித்துள்ளமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் சாரா ஜஸ்மின் என்பவரின் உடல் பாகங்கள் 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் 3வது முறை DNA பரிசோதனைகள் செய்யுமாறு சுரேஷ் அலோ விசாரணைகள் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் இது குறித்து வாக்குமூலம் அளித்துள்ளனர். சுரேஷ் அலோ சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தபோது சுரேஷ் அலோ இலங்கையில் இருக்கவில்லை எனவும் அவர் மலேசியாவில் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஏற்கனவே 25க்கும் மேற்பட்ட விசாரணைகள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது இந்த புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது பக்கச்சார்பானது எனவும் தெரிவித்துள்ளார். சுரேஷ் அலோ மிகவும் கொடூரமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது மகளை பார்க்க கூட போலீசார் சான்றிதழ் கேட்கின்றனர். சட்டத்தரணிகளுடன் அவர் பேசும் விவரங்கள் இரகசியமாக பதிவு செய்யப்படுகின்றன. இது அடிப்படை மனித உரிமை மீறல்களாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விசாரணை அதிகாரிகள் என்ன பேசுகின்றார்கள்? அரச புலனாய்வு சேவையில் பணிப்பாளராக இருந்த எனது கட்சிக்காரர் எவ்வாறு பாதுகாப்பு சபையை கூட்டி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட விசாரணைகள் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? அரச புலனாய்வு சேவையும் போலீஸ் மா அதிபரின் கீழேயே இயங்குகின்றன. நீங்கள் குறிப்பிடும் இந்த போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் அக்காலத்தில் சீருடை அணிந்துதானே கடமையாற்றினார்கள். இது வெட்கக்கேடானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த போது இந்த 3வது சந்தேக நபர் இலங்கையில் இருக்கவே இல்லை. அவர் மலேசியாவில் இருந்தார். அவர் 2018 ஜனவரி மாதமே இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டார். அது மட்டுமின்றி இதுவரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து 25க்கும் மேற்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இந்தியாவிலிருந்து முன்னெச்சரிக்கை தகவல்கள் கிடைத்ததாகவும் அதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் கூறிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது யாரோ ஒருவர் புலனாய்வு பிரிவுக்கு முன்கூட்டியே தகவல் வழங்கியதாக கூறுகின்றார்கள். யார் தகவல் கொடுத்திருந்தாலும் அந்த தகவல்கள் கிடைத்து தாக்குதலை தடுக்க தவறியது அன்றி CID அதிகாரிகள் தான் இன்று இந்த விசாரணைகளை வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் அன்றே தாக்குதலுக்கு முன்னரே சஹ்ரானை கைது செய்திருந்தால் இந்த எந்த விசாரணைகளுமே தேவையில்லை. இந்த சாட்சிகள் போதுமானதா என்பதை மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் அலோ தொடர்பான அனைத்து கோரிக்கைகளையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் வழக்கின் மேலதிக அறிக்கையை சமர்ப்பிக்க மார்ச் 25ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.